ரஹ்மான், தொடர்ந்து சொல்லுங்க. நாராயணசாமியோட அமைச்சரவையில யார் யாரெல்லாம் அமைச்சர்களா இடம்பெற வாய்ப்பு இருக்கு? அதாவது கண்டிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை முதலமைச்சர் மற்றும் 5 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோர் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே தற்போது முதலமைச்சராக நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அமைச்சர்களை பொறுத்தவரை அதாவது புதுச்சேரியில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் இருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஷாஜஹான், கமலக்கண்ணன் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மூத்த அமைச்சர்களுக்கு பதவி வழங்கப்படும் என்று தெரிய வருகின்றது. மேலும் இது குறித்தான முடிவு அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் கட்சியுடைய மேலின அதாவது தலைமை தான் அறிவிக்க வேண்டிய எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இது குறித்தான முடிவு இன்னும் இதுவரை அவர்கள் எடுக்கப்படவில்லை என்றே தெரிகின்றது. குறிப்பிட்டவரை நான் சொல்லக்கூடிய இவர்கள் அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று தெரிகின்றது. வேதவள்ளி. ரஹ்மான், நேற்றைய தினம் திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டதற்கு நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது அவர்களோட நிலை எப்படி இருக்கு? அவங்களோட எதிர்ப்பு தொடர்ந்து நீடிக்குதா? கண்டிப்பாக அதாவது நேற்றைய தினம் அதாவது நாராயணசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து இதை கேள்விப்பட்ட வெளியில் இருந்த கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நமச்சிவாயத்துறை ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் புதுச்சேரியுடைய கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கல்வீச்சு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. மேலும் இவர்களை கலைப்பதற்காக போலீசார் தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தார்கள். இதனால் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு நிலைமையை சமாளித்து புதுச்சேரி சென்னை இடையிலான அந்த போக்குவரத்தை சரி செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை அமைதி காக்கும்படி அந்த நமச்சிவாயத்துறை ஆதரவாளர்கள் மற்றும் மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவர்களை சமாதானம் செய்து அழைத்து சென்றார்கள். இந்த சம்பவத்தின் போது அதாவது நமச்சிவாயத்துறை ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். மேலும் விழுப்புரம் மாவட்ட போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதன் காரணமாக விழுப்புரம் மாவட்ட போலீசார் 6 பேரை பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அமைதியாக இருக்கும்படி அதாவது இன்று காலை நாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான நமச்சிவாயத்தை இன்று காலை நாம் சந்தித்து பேசும்போது அதாவது தொண்டர்கள் அனைவரும் அதாவது ஆதரவாளர்கள் அனைவரும் அமைதி காக்கும்படியும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது, எந்தவித போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இன்று காலை பொறுத்தவரை அதாவது புதுச்சேரியில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் எங்கும் நடைபெறவில்லை. மேலும் போலீசார் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று மாலை ஆளுநர் பதவியேற்க இருக்கின்றார். ஆகவே ஆளுநர் பதவியேற்க இருக்கின்ற நிலையிலே ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் தற்போது போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆளுநர் பதவியேற்பு விழாவில் அதாவது தற்போதைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாராயணசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அவர்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றார்கள். மற்றும் மேலும் முக்கிய பிரமுகர்களும் இந்த பதவியேற்புக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே எந்தவித அசம்பாவிதமும் இங்கு நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். வேதவள்ளி. ரஹ்மான், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.